வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். குற்றச்சாட்டு சொல்ல எதுவும் இல்லாததால் அவை நடவடிக்கையில் குந்தகம் ஏற்படுத்தி அதிமுகவினர் வெளிநடப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நெடுநேரம் பேசிவிட்டு இங்கே மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் தெரிவித்தது போல இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத காரணத்தால் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளை குந்தகம் விளைவித்து வெளியில் சென்றிருக்கிறார்கள். கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கால தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம். காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு குடிநீர் தரப்படவில்லை, உணவு வழங்கப்படவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கரூரில் கூட்ட நெரிசலின் போது சிக்கியவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்தது. கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு ஆம்புலன்ஸ் வரவில்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் இருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. கரூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டதாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் தெரிவித்ததிலும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதிலும் முரண்பாடுகள் உள்ளதாகவும் பேச்சு. கூட்டணிக்கு அதிமுக ஆள் தேடி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தாங்கள் கூட்டணிக்காக பேசவில்லை, முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி பதில். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை இரவு 11 மணிக்குள் ஏன் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. உடல்களை வைப்பதற்கு போதிய அளவு குளிர்சாதன பெட்டி இல்லாததால் உடற்கூறு ஆய்வு நடந்ததாக முதலமைச்சர் விளக்கம். உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 10 பேர். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அசம்பாவிதம் ஏற்பட வேண்டுமென்றே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வேலுசாமிபுரத்தை ஒதுக்கியதாக கருதுகின்றனர் மக்கள். விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது தொடர்பாக அரசு விளக்கம் அளிக்கவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அந்த சமயத்தில் ஒரு செருப்பு விழுகிட்டது. இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினா அதை நீக்கி விடுவாங்க. அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிறேன். எனக்கு ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன். 10 நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில். உடனே ஒரு செருப்பு விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை. கரூர் மருத்துவமனையில் 3 மேஜைகளில் 39 பேரின் உடல்களுக்கு உடற்கூறாய்வு நடைபெற்றது எப்படி? 22 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாலும் கரூரில் உடற்கூறாய்வு மேஜை எங்கு உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேண்டும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்குழு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போக முடியாது. அரசுடைய கடமை. எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாங்க.
கிட்னி முறைகேடு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்காதது ஏன்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுல காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு SIT நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்களா? இல்லையே. சட்டமன்றத்தில் சாதிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தில் செய்தியாளர்களிடம் பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கரூர் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து விஜயை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள EPS நினைப்பதாகவும் விமர்சனம். இதில் முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்றதுக்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கலாம். இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுக தற்போது அரசியலுக்காக பேசுகிறது. கரூர் சம்பவத்தில் திமுக நாடகம் நடத்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியுதா இவருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போகல. கரூரில் ஒரு நாடகம், எல்லாரும் நாடகம் நடத்தினாங்க. மக்களினுடைய இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டும்தான். இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்திருக்கு. திமுக மக்களை ஏமாற்றுவதிலும் நாடகம் நடத்துவதில் தான் குறியாக இருக்கிறார். தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. தாமிரபரணி ஆற்றங்கரையோர் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 700 கன அடி நீர் திறப்பு. புழல் ஏரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையின் பாதுகாப்பு கருதி 200 கன அடி உபரி நீர் திறப்பு. திருவண்ணாமலை பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை. கனமழை காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 5வது நாளாக தொடரும் தடை. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி நூதன ஆர்ப்பாட்டம். முகமுடி அணிந்து வேப்பிள்ளை அடித்து போராட்டம் நடத்தியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். கள்ளக்குறிச்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 80 சவரன் நகைகள் கொள்ளை. கொள்ளையர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க சென்னை தியாகராய நகரில் குவிந்த மக்கள். பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. டெல்லியில் தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகள் வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க நிபந்தனையுடன் அனுமதி. தீபாவளியை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் களை கட்டிய சிறப்பு ஆட்டுச் சந்தை. வழக்கத்தை விட 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி. தஞ்சையில் கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்களில் சாய்ந்து கிடக்கும் நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல்லின் ஈரப்பதத்தை தளர்த்தி கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டத்தில் முறையாக கொள்முதல் செய்யப்படாததால் சாலையில் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைவிட்டுள்ளதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். தொடர் கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 144 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. நீர்நிலை பகுதிகளில் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு. விவசாயத்தை சீரழிக்கும் மத்திய அரசை கண்டித்து மன்னார்குடி ONGC கச்சா எண்ணெய் எடுக்கும் மையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை ரத்து செய் கண்டிக்கின்றோம் டெல்டா ரத்து செய் கண்டிக்கின்றோம் மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் கட்டிட தொழிலாளர்கள் போராட்டம். தீபாவளி போனஸை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை. மதுராந்தகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். திறந்த வெளியில் வைத்து அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அட்டைப்பெட்டை தயாரிப்பு நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். சென்னை கிண்டியில் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. பீகார் தேர்தலில் போட்டியிடவில்லை என பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. தேஜஸ்வி யாதவிற்கு எதிராக போட்டியிடுவேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது போட்டி இல்லை என தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி சோனி நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. இசையமைப்பாளர் இளையராஜா 3 வாரங்களில் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. பட தயாரிப்பு நிறுவனம் லைக்காவுக்கு வழங்க வேண்டிய 21.29 கோடியை 30 விழுக்காடு வட்டியுடன் வழங்க உத்தரவிட்ட விவகாரம். நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
மகுடம் படத்தின் மூலம் இயக்குனராக களமிறங்கும் விஷால். படத்தின் இயக்குனர் ரவி அரசுடன் கருத்து வேறுபாடு எழுந்த நிலையில் புதிய அவதாரம். நேரா பாத்துட்டே இருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சார்ஜில்லு பாருங்க, இல்லங்க நான் சொல்றேங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. சுரேஷ் அப்படி இப்படி பாருங்க, அப்படி இப்படி பாருங்க, அப்படின்னு ஒருத்தர் பாருங்க, பாத்துக்கோங்க 2 பேரும் அப்படி பாருங்க. இப்ப லெஃப்ட் ரைட் ரா, இப்படி அழகா ரைட் ரா. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டு சவரனுக்கு 95,000 ரூபாயை நெருங்கியுள்ளது தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 94,880க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி 1 கிராம் 207 ரூபாய்க்கு விற்பனை. 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கு விற்பனை.